வணக்கம். நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஜிண்டால் குரூப். அதுல இருக்கிற ஒரு கம்பெனி போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ஃப்ரீ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. இந்த கம்பெனி யாரு? இந்த கம்பெனியோட இந்த போனஸ் ஷேரோட ரெக்கார்ட் டேட் என்ன? இது ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு? இப்ப ரீசென்ட்டா இது பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அப்படின்னு குயிக்கா இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அந்த கம்பெனியோட பேரு ஜிண்டால் வேர்ல்ட் வைட் லிமிடெட். இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருக்காங்க. ஃபேப்ரிக், த்ரெட்ஸ், ஃபேப்ரிக்ஸ் பிளஸ் பிரிண்டட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க. இந்தியாவில் இருக்கிற லீடிங் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து சப்ளை பண்றாங்க. இந்த கம்பெனிக்கு 4 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து குஜராத்ல இருக்கு, அகமதாபாத்ன்ற இடத்துக்கு. இந்த கம்பெனி போன குவார்டர்ல Q2ல பாத்தீங்கன்னா ஒரு 571 கோடி வந்து ரெவென்யூ காமிச்சிருக்காங்க. அதே அவங்க ப்ரீவியஸ் இயர்ல அதே குவார்டர்ல பாத்தீங்கன்னா 392 கோடி. ஒரு க்ளோஸ் டு ஒரு 40% மேல வந்து அவங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 48 கோடியா இருக்கு. அதே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அது 35 கோடியா இருக்கு. அதுவும் நல்லா growth காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா போன குவார்டருக்கு 17 கோடியா இருக்கு. இதுவே அதுக்கு லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 13 கோடியா இருக்கு. அதுவும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. EPS பாத்தீங்கன்னா 0.86 ருபீஸா இருக்கு. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 8409 கோடியா இருக்கு. இதோட ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 419 இருக்கு. 52 வீக்ஸ் ஹை பாத்தீங்கன்னா 471 இருக்கு. லோ பாத்தீங்கன்னா 268 இருக்கு. இது க்ளோஸ் டு அந்த வந்து 52 வீக் ஹை அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட PE பாத்தீங்கன்னா 99.4, இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 28.4. இது வந்து இண்டஸ்ட்ரி PEயோட இது வந்து 3 டைம்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ROE பாத்தீங்கன்னா 11% இருக்கு. ROC பாத்தீங்கன்னா 9.83 இருக்கு. இது ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. இது வந்து ₹1 ஃபேஸ் வேல்யூ ஷேரு. உங்களுக்கு வந்து 4 ஷேரு இதே மாதிரி ₹1 ஃபேஸ் வேல்யூல உங்களுக்கு போனஸா கொடுக்க போறாங்க. பிரைஸ் டு புக் பாத்தீங்கன்னா 11.2 இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களோட டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 1.15, டெட் பாத்தீங்கன்னா 860 crores இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இவங்களோட சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல 2.2% இருக்கு CAGR. ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 36%. சேல்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, ஆனா ப்ராஃபிட் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா குவார்டர்லி பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நல்லா இருக்கு. 45% வந்து லாஸ்ட் இயருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 36% லாஸ்ட் இயருக்கு இந்த குவார்டருக்கும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 31.6% ரிட்டர்ன், சூப்பரா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மார்க்கெட் இறங்கும் போது இது 32% ரிட்டர்ன்னா சூப்பர் தான். அதே மாதிரி 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 19% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா இது வந்து 39% கொடுத்துருக்கு. சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 16.6% CAGRல கொடுத்துருக்கு ரிட்டர்ன். 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 46% கொடுத்துருக்கு. சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 54.9, ஓரளவுக்கு மீடியமா இருக்கு. இதோட ஃபினான்ஷியல் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 45.6, அது ரொம்ப லோவா இருக்கு. இதோட ஃபியூச்சர் சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 18.2% இருக்கு. ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா ஒரு 25% இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி 200 டேஸ்க்கு மூவிங் ஆவரேஜ்க்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு இந்த ஸ்டாக்ல. இப்போ நம்ம வந்து கேண்டில் சார்ட் போய் பார்க்கலாம். நான் AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க SIP போடணும், இல்ல லம்சம் போடணும், இல்ல வந்து ஒரு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணணும். உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும் உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் தகுந்த மாதிரி, இல்ல ஒரு ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கா செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல ப்ராப்பரா ஒரு அசட் அலோகேஷன் பண்ணணும், இல்ல டாக்ஸ் பிளானிங், இல்ல டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் ஏதாவது பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. இங்க நீங்க கிராஃபை பார்த்தாவே தெரியும். ஈவன் ரீசெண்டா வந்து மார்க்கெட் இறங்கும்போது கூட இது நல்ல ஒரு மேக்ஸிமம் போயிருக்கு. இதை பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசமே கிட்டத்தட்ட ஒரு வந்து 470 அந்த ரேஞ்சில எல்லாம் போயிட்டுது. இப்போ வந்து ஓரளவுக்கு கீழே வந்து ஒரு 420 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சில தான் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் போது. இப்போ இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா ஒரு 383 வரையும் கீழே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு கீழே ரொம்ப கீழே போச்சுன்னா worst கேஸ்ல ஒரு 273 அந்த ரேஞ்சில போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 470 வரையும் போகும். இந்த 1க்கு 4 கொடுக்குற போனஸ் ஷேருக்கு இன்னும் ரெக்கார்ட் டேட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. அந்த போர்டு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெக்கார்ட் டேட் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்ச் 6க்குள்ளார உங்களுக்கு வந்து அந்த போனஸ் இது வந்து கிரெடிட் ஆயிடும் அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஸ்டாக்கை வச்சிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. இல்ல புதுசா வாங்குறதா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி போனஸோ இல்ல ஸ்பிளிட்டோ அது வந்து எதுவுமே வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ
போர்ட்ஃபோலியோ வந்து வேல்யூ டபுள் ஆகாது, ட்ரிபிள் எல்லாம் ஆகாது. அதே தான் இருக்கும். மேபி கொஞ்ச நாளைக்கு வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் அப்வர்ட்ல போயிரும். அத தவிர வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து அஃபோர்டபுளா இருக்குமே தவிர, மத்தபடி வேற எந்த பெருசா அட்வான்டேஜ் எதுவுமே நமக்கு கிடையாது ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு. ஸோ அதனால நீங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.